ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தின் 100 கோடி ரூபாய் வங்கி பணம் 130 வகையான சொத்துக்களை போலீசார் முடக்கி வைத்துள்ளனர். 4 கிலோ தங்க நகைகள், 6 கோடி ரூபாய் ரொக்கப்பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கிடைக்குமா? சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி முதலீட்டாளர்களிடமிருந்து 2400 கோடி ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்டது. இந்த மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நிறுவன இயக்குநர் மைக்கேல் ராஜ், பாஜக நிர்வாகி ஹரீஷ் உட்பட 13 பேரை இதுவரை கைது செய்தனர். மேலும் நிறுவனத்தின் முக்கிய உரிமையாளர்கள் சிலர் துபாய் நாட்டில் பதுங்கியிருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களை பிடிக்க ரெட் கார்னர் மற்றும் லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தனித்தனியாக காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாஜக பிரமுகர் ஹரீஷ் உட்பட பல பேருக்கு சம்மன் அனுப்பி முக்கிய ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆருத்ரா நிறுவனத்தில் பணியாற்றி வந்த முக்கிய 2 தரகர்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த ராஜா செந்தாமரை மற்றும் அண்ணா நகரை சேர்ந்த சந்திரகண்ணன் ஆகிய 2 பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் சந்திரகண்ணன் ஆருத்ரா நிறுவனத்தின் விளம்பரம் மற்றும் வெப்சைட் பணிகளை கையாண்டது தெரிய வந்தது. ஆருத்ரா நிறுவன ஆவணங்களை சுமார் 90 மூட்டைகளில் கட்டி அண்ணா நகர் மேற்கு பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் மறைத்து வைத்துள்ளார் சந்திரகண்ணன். வாடகை வீட்டை கண்டுபிடித்த போலீசார் ஆவணங்களை கைப்பற்றி பல ஆதாரங்களை திரட்டியுள்ளனர். மோசடி செய்த பணத்தில் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்கள், நகைகள், முதலீட்டாளர்கள் பணம் செலுத்தியதற்கான ஆதாரங்கள் என்று ஏராளமான ஆதாரங்கள் அந்த ஆவணங்களில் இருந்தன. மோசடி பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஆருத்ரா நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளில் உள்ள 100 கோடி ரூபாய் பணம், சுமார் 130 இடங்களில் உள்ள சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் 4 கிலோ தங்க நகை, 6 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுவரை 256 ஏஜென்ட்டுகள் கண்டறியப்பட்டு அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். ஆருத்ராவில் பணம் கட்டி ஏமாந்தவர்களுக்கு நீதிமன்றம் மூலமாக இன்னும் 6 மாதத்தில் பணம் திரும்பி வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.